ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு காசு கொடுக்க போகும்போது அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பண்ண தப்ப காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறீங்களா, நான் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன், உங்களை இருங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து ஸ்ருதியும் ரவியும் வந்து இவங்களை பிடிச்சி திட்டுறாங்க. இப்படிலாம் பண்ணலாமா, காசு கொடுத்து யாராவது இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்ததுக்கே உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, இப்படிலாம் பண்ணலாமான்னு திட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் விஜயா வந்து ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா இதுன்ற மாதிரி. இதை வந்து என்ன பண்ணுறாரு ரவி வீட்டில் சொல்லி, வீட்டில் வந்து அண்ணாமலையும் வந்து எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க விஜயாவை. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை எப்படியாவது சரி பண்ண பாருங்கன்னு சொல்லி முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் சொல்ல போக, முத்துவும் மீனாவும் ஒரு ஐடியா பண்ணி, ஏன் நம்ம அந்த அசோசியேஸ் தலைவர்கிட்ட மனோஜ் அண்ணா கூப்பிட்டு போயிட்டு பேசக்கூடாது, ரோகிணி வந்து என்னென்னமோ பொய் சொல்லி வச்சிருக்கால, நம்ம தரப்பு நியாயத்தையும் கொஞ்சம் சொல்லுவோம், அதுக்கு மனோஜ் அண்ணா வந்து பேசினாதான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி மீனா முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து முத்துவோ ஒத்துக்கிட்டு சரி நம்ம நாளைக்கு அவனை கூப்பிட்டு போகலான்னு முடிவு எடுத்து ஷோரூம் போகிறாங்க. அங்கே போய் இவனை வர சொன்னால் இவர் வந்து ஓவராக பண்ணுறாரு. என்னாலாம் வர முடியாது, நான் ஒரு தொழிலதிபர், நான் எப்படி வருவேன், நான் படித்தவன், என்னெல்லாம் வர முடியாது, என்ன கோர்ட்டில் தானே பார்த்துக்கலாம், இன்னும் நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. முத்துவ மீனாவை எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆஹா வரவே மாட்டேன்னு சொன்னவும் ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கே வாழ்க்கையில் அக்கறை இல்லை, எங்களுக்கு என்னன்ற மாதிரி கிளம்பணுன்னா மீனா சொல்கிறாங்க, மாமாக்காக நம்ம போய் தாங்க ஆகணும்னு இவங்க போய் பேசி பார்க்கலான்னு அங்கே போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க பையனுக்காக பேச வந்திருப்பாரு அங்கே. அப்போ அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன வந்து பேசுகிறீங்க, உங்கள் பையன் வரமாட்டாரா, அவர் என்ன அவ்வளோ பெரிய இவரா அப்படின்னு சத்தம் போடுவோம். முத்துவ மீனாவே என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்ம போய் பேசினா வேலைக்காகாது, மனோஜை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ரவியும் வந்து பேசுகிறான். ரவி கிட்ட சொல்லி ரவியும் வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான், போய் பேசுகிறா, இந்த மாதிரி உன்னோட நல்லதுக்கு தாண்டா, அப்புறம் உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது, ரோகிணி பக்கம் தாண்டா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவ்வளோ பேரை எடுத்து சொல்லியும் கேட்காம என்ன பண்ணுறாரு, எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் விடுன்ற மாதிரி சொல்லவும் அப்போ எல்லாரும் விட்டுடுறாங்க. அப்போ அவங்க பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா மனோஜுக்கு முன்னாடி, அவங்க வந்து ஸ்வேதான்னு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, இப்போ தங்கச்சியாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நானும் விசாரித்தேன் அந்த அசோசியஸை பற்றி, அவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்புவாங்களாம் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி, அதை நம்ம பண்ணலன்னா நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஐயோ அப்போ அது மீடியாக்கெலாம் தெரிஞ்சிச்சுன்னா மனோஜோட கடைலாம் காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, அது மட்டும் இல்லாமல் அப்பயும் நம்ம முடிவு எடுக்கலன்னா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, மனோஜையோ அத்தையோ அப்படின்னோன்னா, ஐயோ அப்போ அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கி அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.